ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோட சித்தி பையனை பார்க்க போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு ஆள் தான் அர்த்தம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். டிலேலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ தான் அந்த சித்தி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். நேரம் இருந்தாலும் பேச மாட்டான். நேரம் இருந்தாலும் பேச மாட்டான். இதை நாம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, நேரம் இருந்தாலும் பேச மாட்டான். பேச மாட்டான்னா அவன் அப்படிங்கிற அந்த நவுனை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். நேரம் இருந்தாலும் பேச மாட்டான், அப்போ இது ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்குது. அவன் பேச மாட்டான்னு அர்த்தம். நேரம் இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தை முழு அர்த்தத்தை கொடுக்கல. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வார்த்தையை வச்சு சொல்லுவோம். தோ நேரம் இருந்தாலும், ஓகே, தேர் இஸ் டைம், பேச மாட்டான். ஹீ won't ஸ்பீக், ஹீ won't டாக். எது சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, தோ தேர் இஸ் டைம், ஹீ won't ஸ்பீக். தோ தேர் இஸ் டைம், ஹீ won't ஸ்பீக். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலே எழுதியிருக்கிற மாதிரி, நேரம் இருந்தாலும், தேர் இஸ் டைம்னா நேரம் இருக்கிறது. எப்படி? தேர் இஸ் டைம், நேரம் இருக்கிறது. நேரம் இருந்தாலும் சேரும் பொழுது இப்படி மாறிடும். நேரம் இருந்தாலும் அவன் பேச மாட்டான். இது ரெண்டு முழு வாக்கியத்தை சேர்த்து தான் வரும். பாருங்க, இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். இடையில இந்த பர்டிகுலர் வார்த்தை சேருது. நீங்கள் இந்த தோ அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே டக்குன்னு மைண்டு போகும். இது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு. மைண்டுக்கு வருதா டக்குன்னு? இது தோன்னு வந்தாலே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மைண்டுக்கு டக்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பிரயோஜனமே கிடையாது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்க போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணுற தப்பே அதுதான். ஸ்போக்கனுக்குன்னு வந்துட்டிங்கன்னா இது என்ன காம்ப்ளெக்ஸு, லட்சுமி காம்ப்ளெக்ஸா கற்பகம் காம்ப்ளெக்ஸாங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்ன, அதுதான் வேணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸோ என்னமோ இருந்துட்டு போகுது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அர்த்தம் என்ன, புரியுதுங்களா? காம்பவுண்ட் சென்டென்ஸாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாலாம் எப்போன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் நீங்கள் அட்டம் பண்ணி மார்க்கு வாங்கணும் அப்படிங்கிறது தான் அதை ஞாபகம் வச்சுருமோ தவிர ஸ்போக்கனுக்கு அது தேவை கிடையாது. ஸ்போக்கனை பொறுத்த வரைக்கும் தோன்னு வந்தால் என்ன அர்த்தம் அப்படி தான் படிக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? அதனால் இந்த சென்டென்ஸோட பேர் ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க இனிமேல். ரைட்? சரி வாங்க. தோ தேர் இஸ் டைம், தோனா இருந்தாலும், எந்த சென்டென்ஸ் வருதோ அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை கூட அந்த இருந்தாலும்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். நேரம் இருக்கிறது, நேரம் இருந்தாலும் அப்படி சேர்ந்துடும். சரிங்களா? நேரம் இருந்தாலும் ஹீ won't ஸ்பீக். இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியப்பா வீட்டு பையன், ஏன்னா பெரிய சென்டென்ஸ் வருது. இப்போ நம்ம சித்தி சித்தப்பா வீட்டுக்கார பையன் ஒருத்தர் இருக்கான். சித்தி அப்படின்னாலே சின்ன பையன் தானே அப்படின்னா பெரிய சென்டென்ஸ் வராது, சின்ன சென்டென்ஸ் தான் வரும். சின்ன சென்டென்ஸ் கூட சொல்ல முடியாது. அதை யார் அப்படின்னா இதோட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இந்த ஆல்டர்னேட்டிவ் போட்டு பேசுனீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் அட்வான்ஸ் லாங்குவேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். தோ போட்டு பேசினாலே அட்வான்ஸ் லாங்குவேஜ் தான். தோ போட்டு பேசினாலே உங்கள் லாங்குவேஜ் அட்வான்ஸ் தான். அதுலேயும் இந்த ஆல்டர்னேட்டிவ் போட்டு பேசுனீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸ்டைலாக இருக்கும். என்ன அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப், 3 வார்த்தைகளை கொண்ட ஒரு வார்த்தை, ஒரு ஃப்ரேஸ். 1 2 3, 3 சேர்ந்தால் தான் ஒரு வார்த்தை. இன்னொன்று என்னென்னா டெஸ்பைட். டெஸ்பைட் ஆஃப் இல்லை, டெஸ்பைட். இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட். ஆனால் இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் மெயின் கிளாஸ் இங்கே போட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இதற்குன்னு வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேர்பை ஜெரண்ட் ஃபார்முக்கு மாற்றி இங்கே என்ன பண்ணிடணும், நம்ம பிளேஸ் பண்ணணும். அதாவது இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ஒன்று நீங்கள் நவுனை போட்டுக்கலாம், இல்லாட்டி என்ன வேர்ப் ஃபார்மட் இருக்கோ அந்த வேர்ப் ஃபார்மட்டோட ஜெரண்ட் ஃபார்மை போட்டுக்கலாம். ஜெரண்டுன்னா என்ன கேட்பீங்க அடுத்து நீங்கள், அதை தான் என்கிட்ட வாக்குன்னு இருக்குங்களா, இது வேர்பு. இது ஜெரண்டா மாற்றினீங்கன்னா வாக்கிங். வாக்குனா நட, வேலையை செய்ய சொல்கிற ஒரு சொல். நட அப்படின்னா நடப்போம். எப்படி வாக்கிங் அப்படின்னா
நடத்தல். எப்படி? நடத்தல். நடத்தல் என்ன? இப்போ நட அப்படிங்கிற அர்த்தமா, இல்லை நடத்தல் அப்படின்னா நடக்கக்கூடிய அந்த செயலை சொல்லக்கூடிய ஒரு சொல்லா? அந்த செயலை சொல்லக்கூடிய ஒரு சொல். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி வாக்கிங் ஜெரண்டா மாற்றி இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருது? நடத்தல் அப்படிங்கிறது நவுனா மாறிடுது. நட அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு, நடத்தல் அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். புரியுதுங்களா? சாப்பிடு அப்படின்னா அந்த செயலை செய்யறது, சாப்பிடுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த செயலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். புரியுதுங்களா நண்பர்களே? உடற்பயிற்சி செய்தல் உடலுக்கு நல்லது, நடத்தல் உடலுக்கு நல்லது, சாப்பிடுதல் பசியை குறைக்கும். இந்த இடத்துல எல்லாமே இது பெயர் சொல்லாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஜெரண்டா வச்சுருக்கோம். அந்த ஜெரண்ட் ஃபார்மேட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதற்கு அடுத்து எப்பயும் போல் ஒரு மெயின் கிளாஸ் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், நேரம் இருந்தாலும் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில்? என்கிட்ட ஒரு பேனா இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? வெரி குட், ஐ ஆம் அ பென். சூப்பர். என்கிட்ட ஒரு பேனா இருக்குன்னா ஐ ஆம் அ பென். ஏன்னா ஆம்னா இருக்குது, இருக்கிறேன்னு தானே அர்த்தம். இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா 200% தப்பு. ஐ ஆம் அ பென் அப்படின்னா நான் பேனான்னு ஆயிரும். ஆம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தர் யார் என்னவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பி வெப் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ ஹாவ் அ பென். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது, ஐ ஹாவ் அ பென். புரியுதுங்களா? ரைட். நேரம் இருக்கிறது, டைம் இருக்குது, ஒரே அர்த்தம் தான். புரியுதுங்களா? டைம் இருக்குதுன்னா அந்த உடைமையை தான் பற்றி பேசுகிறோம். ஓகே, அப்போ இங்கேயும் நம்ம ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஹேவிங் அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகே, ஹேவிங் என்ன இருக்காமா? டைம் இருக்குது, டைம். ஓகே, இதில் ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம், டெஸ்பைட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். டெஸ்பைட் ஹேவிங் டைம் ஹீ won't ஸ்பீக். ஓகே, he won't speak. நேரம் இருந்தாலும் அவன் பேச மாட்டான். நேரம் இருந்தாலும் அவன் பேச மாட்டான். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா நேரம் இருந்தாலும், நேரம் இருந்தும், இப்படிலாம் வரும். எப்படி? நேரம் இருந்தாலும், நேரம் இருந்தும் அப்படின்னு வரும். இந்த இருந்தும்ங்கிற சவுண்ட் எங்கே வரும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். நேரம் இருந்தும் அவன் பேசலடா, நேரம் இருந்தும் அவன் பேசவில்லை. பின்னாடி வர சென்டென்ஸை கவனிங்க. அவன் பேசவில்லை. அவன் பேசவில்லைன்னு என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸு. he didn't speak, he didn't talk. அவன் பேசவில்லை. அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா நேரம் இருந்தும் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தை வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக அந்த சென்டென்ஸ் கன்வே ஆகும். புரியுதுங்களா? நேரம் இருந்தாலும் அவன் பேசவில்லை. புரியுதுங்களா? அந்த சென்டென்ஸோட அந்த தமிழ் அர்த்தத்தை வச்சுக்கிட்டாலும் மீனிங் வரும். நேரம் இருந்தும், டைம் இருந்தும் பேசலை அப்படின்னாலும் மீனிங் வரும். இந்த இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையை ஃப்யூச்சருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். நேரம் இருந்தும் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா வராது. நேரம் இருந்தாலும் அவன் வரமாட்டான்னு சொன்னால் தான் வரும். அப்போ ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங், பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தும் அப்படிங்கிற மீனிங்கை வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். எப்படி? இந்த இருந்தாலும் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் செட் ஆயிரும். இருந்தும்ங்கிற வேர்டு என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு செட் ஆகும். அப்போ அந்த தமிழ் அர்த்தத்தை நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ எங்கே இருந்தும் எங்கே இருந்தாலும் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். பின்னாடி வரக்கூடிய இந்த மெயின் கிளாஸை வச்சு தான் அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். எப்படி? பின்னாடி won't இருக்கு, ஃபியூச்சரு. அப்போ இங்கே இருந்தாலும், இங்கே didn't இருக்கு, didn't, he didn't speak, அப்போ இங்கே பாஸ்ட் இருக்கு. அப்போ இங்கே இருந்தும் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கணும். புரியுது தானே? நல்லா ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. புரியுதுங்களா நண்பர்களே? இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் எப்போ வரும்? இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வேர்பு ஃபியூச்சரில் இருந்தால் இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய வேர்பு பாஸ்டில் இருக்குது அப்படின்னா இங்கே இருந்தும் அப்படிங்கிற தமிழாக்கம் வந்துடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோதான் ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் ஒரு ஜெரண்டு, அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகே, இருந்தும் இருந்தாலும் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸ் நீங்கள் என்ன டென்ஸில் வேணாலும் போட்டு எழுதுங்க, ஒரு பயம் கேட்க மாட்டான். யார் கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளாம் நினச்சிக்குவோம், ஐயோ அவங்க நம்ம தப்பாக பேசினா கேட்டுருவாங்கன்னு. கண்டுக்கு கூட மாட்டாங்க. நீங்கள் தப்பாக பேசினா கரெக்டாக பேசினா கூட கண்டுக்கு கூட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நினச்சிக்குவீங்க, ஐயோ தப்பாக தான் நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஏங்க நம்ம பேசுகிற தப்பெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறதா அவங்களுக்கு பொழப்பா? அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, அவங்க அதைத்தான் பார்ப்பாங்க. நாம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்மளை ரொம்ப அப்படி இன்ஃபீரியராக போட்டு
எவ்வளோ முடியுமோ, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இன்ஃபீரியர் பண்ணுவான் நம்மளை வந்து ஓரளவுக்கு தான் டவுன் ஆகும். நாம் என்ன பண்ணுவோம்னா குழியை தோண்டி அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம், நம்மளை புதைச்சிருவோம். அந்தளவுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைப்போம். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? யாருமே நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம லாங்குவேஜை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை தப்போ சரியோ பேசுங்க, அட்டெம்ப்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். ரொம்ப அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. ரொம்ப அட்வைஸ் பண்ணால் அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம டைரெக்டாக எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே ஓடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், அதாவது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இந்த நவுன் தான் இங்கே இருப்பார். அப்போ என்னடா இங்கே நவுன் இல்லையே, இங்கே மட்டும் தான் நவுன் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே இருக்கிற இந்த நவுன் தான் இதை கூட ரிலேட் ஆகிருப்பார். அடுத்த செட்டில் தான் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வேறு நவுனு, அங்கே வேறு நவுன் அப்படியே மாற்ற போகிறோம். சரிங்களா? அதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்குது, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அவள் விடுப்பு எடுக்கவில்லை. இந்த இருந்தும் வந்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடணும், அது பாஸ்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், விடுப்பு எடுக்கவில்லை. அப்போ அந்த வேலையை அவங்க செய்யலைன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கறதுக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் பாசிட்டிவ் அர்த்தத்தையும், பின்னாடி வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் அர்த்தத்தையும் கொடுக்கும். புரியுதுங்களா? ஒரு செயல் இப்படி இருக்குது, அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமாமா, ஆப்போசிட்டில் வரக்கூடிய சென்டென்ஸ் நெகட்டிவில் காமிச்சிடும். அப்போ ஒன்று பாசிட்டிவ், இன்னும் நெகட்டிவ், இப்படி தான் வரணும் ஸ்ட்ரக்சர். இல்லாட்டி இந்த சென்டென்ஸை ஒழுங்காக நிற்காது. பாருங்கள், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அவள் விடுப்பு எடுத்தாள் அப்படின்னு சொல்லுங்கள், மீனிங் வருமா? உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அவள் விடுப்பு எடுத்தாள். ஏன்டா உடல்நிலை சரியில்லைன்னா விடுப்பு தாண்டா எடுப்பாங்க, வேற என்ன எடுப்பாங்க அப்படின்னு நம்மளே கேட்போம். அப்போ நெகட்டிவில் போட்டால் தான் மீனிங் வருது தமிழ்லையே. அதே கான்செப்ட் தான் எங்கேயும். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அவள் விடுப்பு எடுக்கவில்லை. அப்போ நெகட்டிவில் போட்டால் தான் அது அங்கே லாஜிக்காகவே வருது. சரிங்களா? உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும், பாருங்க, டெஸ்பைட் உடல்நிலை சரியில்லை. அப்போ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஷீ ஃபெல்ட் சிக்னு நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி ஷீ வாஸ் ஃபீலிங் சிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஃபீல் அப்படிங்கிற வார்த்தையை ஐஎன்ஜி ஃபார்மில் போடுறோம். டெஸ்பைட் ஃபீலிங் சிக், அவ்வளோதான். ஓகே, டெஸ்பைட் ஃபீலிங் சிக், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அவள் விடுப்பு எடுக்கவில்லை. ஷீ didn't take leave. ஓகே, she didn't take rest, she didn't take leave. எது சொன்னாலும் கரெக்டு தான். பாருங்க, despite feeling sick, despite feeling sick, she didn't take leave, she didn't take leave. in spite of feeling sick, அதுவும் கரெக்ட். ஒன்று டெஸ்பைட்டு, எப்படி ஐதர் டெஸ்பைட் இல்லாட்டி இன்ஸ்பைட் ஆஃப், எது போட்டாலும் மீனிங் வரும். இன்ஸ்பைட் ஆஃப் ஃபீலிங் சிக், ஷீ டிடன்ட் டேக் லீவ், ஷீ டிடன்ட் டேக் லீவ். நல்லா படித்தும் அவனால் அதிக மதிப்பெண் பெற முடியவில்லை. பாஸ்ட்டு, நன்றாக படித்தும். ஓகே, அப்போ இந்த ஆக்ஷனை செஞ்சது யார்? இவர் தான், வேறு யார்? ஒரே நபர் தான் ரெண்டு ஆக்ஷனை செஞ்சுருக்கிறாரு. ஓகே, நன்றாக படித்தும், இன்ஸ்பைட் போட்டுக்கலாம். சரிங்களா? இன்ஸ்பைட் ஆஃப் படித்தும் அந்த ஆக்ஷனை தான் செஞ்சுருக்கிறாரு, அதை ஐஎன்ஜி ஃபார்மில் போடுறோம். ஸ்டடியிங் வெல், அவ்வளோதான். இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடியிங் வெல், இந்த வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்தாச்சு, ஜெரண்டா மாற்றியாச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடியிங் வெல், நன்றாக படித்தும் அதிக மதிப்பெண் பெற முடியவில்லை. பாருங்கள், அவனால் பெற முடியவில்லை அப்படின்னா he was not able to score more marks. ஓகே, was not able சொல்லலாம், இல்லாட்டி unable சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ரெண்டுமே நெகட்டிவ் மீனிங் தான். பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடியிங் வெல் he was not able to score more marks. he was not able to score more marks, அவரால் அதிகமான மார்க்கை பெற முடியவில்லை. he couldn't score more marks, அதுவும் கரெக்டு தான், சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. he could not score more marks, he was not able to score more marks, எது சொன்னாலும் கரெக்ட். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டடியிங் வெல், இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். போட்டியில் தோல்வி அடைந்தும், மேட்சில் தோத்துட்டாங்களாமா, பாருங்க, despite losing the match. ஓகே,
தோற்றல், லூஸ், LOSன்னு சொல்லுவோம்ல, அதான் ஐஎன்ஜி ஃபார்மில் போடுறோம். டெஸ்பைட் லூசிங் த மேட்ச், அக்குழு அமைதியாக இருந்தனர், பாஸ்ட். ஓகே, த டீம் ஸ்டேய்ட் காம், த டீம் வேர் காம் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். அவங்களோட நிலைமையை சொல்கிறோம். த டீம் ஸ்டேய்ட் காம் சொன்னாலும் கரெக்டு தான். த டீம் வேர் காம் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, பாருங்க. Despite losing the match, the team stayed calm. Despite losing the match, the team stayed calm. இதெல்லாமே பாஸ்ட்ல இருந்தனால இருந்தும் இருந்துச்சு. இப்போ பாருங்க, இருந்தாலும் அப்படின்னு இருக்கு. அந்த இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் வந்தாலே ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃபியூச்சரில் தான் பின்னாடி வரும். எல்லாம் தெரிந்திருந்தாலும், எல்லாம் தெரிந்திருந்தாலும். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப், தெரிதல் அப்படின்னா நோ, ஐஎன்ஜி. ஓகே, எல்லாம் அப்படின்னா எவ்ரிதிங். In spite of knowing everything, எதுவும், சாரி எதுவேன்னு எழுதிட்டோமா, தப்பு எழுதிட்டோம், எதுவேன்னு எழுதிட்டோம், எதுவும். ஓகே, கற்றுத்தர மாட்டார்கள். ஓகே, they won't teach anything. They won't teach anything. Despite knowing everything, in spite of knowing everything, they won't teach anything. எப்படி? In spite of knowing everything, they have been working in this particular field for 3 decades. 30 வருடங்களாக இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் தென், அப்படி இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்களாம்மா, எதுவும் சொல்லித்தர மாட்டாங்க. they won't teach anything. எப்படியாம்மா, எல்லாம் தெரிந்திருந்தாலும், எல்லாம் தெரிந்திருந்தாலும். அதை எப்படி சொல்கிறோம்? despite என்ன சொல்லணும்? knowing, very good. despite knowing everything, despite knowing everything, they won't teach anything. They won't teach anything. Right. அனுபவம் இருந்தாலும் தவறுகள் நடக்கும். அனுபவம் இருந்தாலும் தவறுகள் நடக்கும். அது யாருமே டினை பண்ண முடியாது. பாருங்க, despite having experience, அவ்வளோதான். எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எப்படி சொல்லுவீங்க? I have 20 years of experience தான் சொல்லுவீங்க. அப்போ ஹேவ்ங்கிற வார்த்தை தான் வருது, அதனால ஹேவிங். Despite having experience, தவறுகள் நடக்கும். ஓகே, the errors will occur. The errors will occur. ஓகே, அக்கர்னா நடக்கும், ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, despite having experience, the errors will occur. Despite having experience, in spite of having experience, the errors will occur. பணம் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். ஓகே, இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, சிரமம். ஓகே, பணம் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். ஓகே, அட்லீஸ்ட் உனக்கு ஆறுதல் சொல்கிறக்காக நான் இருப்பேன்டா அப்படின்னு என் ஃப்ரெண்ட் இருக்கானே, நந்தகுமார், மை ஃப்ரெண்டு நந்தா, அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் சொல்லுவான், விடுமச்சி எது இருந்தாலும் இல்லாட்டி நான் இருப்பேன்டா கூட. அவன் சொல்கிற டைலாக் தான் இது. பணம் இல்லாவிட்டாலும், எது இல்லாவிட்டாலும் உங்ககிட்ட நான் எப்பவும் கூட இருப்பேன், நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். பாருங்க, இன்ஸ்பைட் ஆஃப், பணம் இல்லாவிட்டாலும். இங்கே என்ன சொல்கிறோம்? நெகட்டிவ்ல இங்கே சொல்கிறோம். இது வரைக்கும் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயே இருந்திருக்கு, இங்கே மட்டும் நெகட்டிவ் வருது. எப்படி எழுதலான்னு பாருங்கள். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் நோ மணி, அவ்வளோதான். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் மணி, பணம் இருந்தாலும் அப்படின்னா நோ வராது. பணம் இல்லாவிட்டாலும், இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் நோ மணி, நெகட்டிவாக மாறிடுச்சு. அங்கே பாருங்கள் பாசிட்டிவில் இருக்குது. அடுத்து வர சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. இங்கே நெகட்டிவ்னு அங்கே பாசிட்டிவ். நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். பாருங்கள், I'll be with you always. ஓகே, I'll be always with you, எப்படி வேணாலும் சொல்லலாம். Always I will be with you. I will always be with you. I will be with you always. எப்படி சொன்னாலும் மீனிங் வந்துடும். ஓகே, in spite of having no money, I will be with you always. Despite having no money, I will be with you always. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஜெரண்டே வந்துருச்சு. இப்போ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு பர்சன் ஆக்ஷன் பண்ணியிருப்பார், அங்கே ஒரு பர்சன் இன்னொரு ஆக்ஷன் பண்ணியிருப்பார். அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னு பாருங்கள். அவள் கேட்டிருந்தும் இவன் மறுத்து விட்டான். இங்கே ஒரு நவுனு, இங்கே ஒரு நவுனு.
நான் அழைத்தும் அவர்கள் வரவில்லை. இங்கே ஒரு நவுனு, இங்கே ஒரு நவுன். இப்படி போன ஸ்லைடில் நம்ம பார்த்த கான்செப்ட் படி வராமல் வேறு மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா போன ஸ்லைடில் ஒரே நவுன் தான் இங்கேயும் அங்கேயும் ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வேறு வேறு நவுன். அப்போது இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். அவள் கேட்டிருந்தும். உங்களுக்கு நம்ம அந்த பொசசிவ் நவுன் சொல்லி கொடுத்துருப்போம். பொசசிவ் நவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். எப்படின்னா மை, அவர், ஹெர், ஹிஸ், தெயர். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா என்னுடைய, அவங்களுடைய, உன்னுடைய, அவனுடைய, அவளுடைய அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் நம்ம வச்சுருக்கோம் இந்த வார்த்தைகளுக்கு. இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நவுனை போட்டால் தான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னு சொல்கிறேன். மை கார், என்னுடைய கார். ஆர் கார், எங்களுடைய கார். ஹர் கார், அவளுடைய கார். ஹிஸ் கார், அவனுடைய கார். தேயர் கார், தேயர் கார் அப்படின்னா அவங்களோட கார். இப்படி தான் மீனிங் வருது. சரிங்களா? இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? எப்படின்னு பாருங்கள். அவள் கேட்டிருந்தும் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் டெஸ்பைட் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்ருவோம். டெஸ்பைட் அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டு. அதை நம்ம இப்படின்னு போடணும். ஹெர் கேட்டால் என்னவாமா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த ரிக்வெஸ்ட் இங்கே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இங்கே நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு. இது சப்ஜெக்ட். ஹெர் ரிக்வெஸ்ட் அவளுடைய ரிக்வெஸ்ட் விண்ணப்பம். அதான் அவள் கேட்டிருந்தும் அப்படின்னு சொல்கிறல்ல, அவள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தும் அவன் மறுத்துட்டான். புரியுதுங்களா? இப்படி மாற்றிக்கணும். ரெண்டு இடத்துலையுமே வேறு வேறு நவுன் வேறு வேறு ஆக்ஷனை செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? எப்படி பொசசிவ் நவுனை யூஸ் பண்ணி அதற்கடுத்து அவங்க கேட்டிருக்க அந்த பர்டிகுலர் திங்கை நம்ம நவுனை மாற்றி விட்டுறணும். ஹெர் ரிக்வெஸ்ட். ஓகே. டெஸ்பைட் ஹெர் ரிக்வெஸ்ட் இவன் மறுத்து விட்டான். ஓகே. இவன் அப்படின்னா திஸ் கைனே சொல்லலாம், ஆனால் ஹீன்னு போடலாம். சரிங்களா? ஹீ மறுத்து விட்டான். ரெஃப்யூஸ்ட். ஓகே. ரெஃப்யூஸ்ட், ரிஜெக்டட், நிராகரித்தான், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. டெஸ்பைட் ஹர் ரிக்வெஸ்ட் ஹீ ரெஃப்யூஸ்ட். ஹீ ரிஜெக்டட். ஹீ ரிஜெக்டட். டெஸ்பைட் ஹர் ரிக்வெஸ்ட் ஹீ ரெஃப்யூஸ்ட். ஓகே. ஒரு சில ரீஃப்யூஸ்டுன்னு சொல்லுவீங்க, தப்பு. ரெஃப்யூஸ்ட், ரெஃப்யூஸ்ட். ஓகே. நான் அழைத்தும் அவர்கள் வரவில்லை. இங்கே ஆக்ஷனை செஞ்சது நான், அங்கே ஆக்ஷனை செஞ்சது அவங்க. ஓகே. நான் அழைத்தும் நான் என்ன பண்ணனாமா இன்வைட் பண்ண, அவங்கள இன்வைட் பண்ண. அதை நவுனா மாற்றணும். எப்படி பாருங்க. இன்ஸ்பைட் ஆஃப் மை இன்விடேஷன். இன்ஸ்பைட் ஆஃப் மை காலிங், அதுவும் சொல்லலாம். மை காலிங், என்னுடைய அழைப்பு. புரியுதுங்களா? இன்ஸ்பைட் ஆஃப் மை இன்விடேஷன், இன்ஸ்பைட் ஆஃப் மை காலிங் அவர்கள் வரவில்லை. ஓகே. They didn't come. They didn't come. In spite of my invitation, they didn't come. Despite my invitation, they didn't come. ரெண்டும் ஒரே அர்த்தம். அவர்கள் ஆதரவு தெரிவித்தும் அவன் நம்பிக்கை இழந்தான். இங்கே ஒருத்தங்க ஆக்ஷனை செய்கிறாங்க, அங்கே இன்னொருத்தர் இன்னொரு ஆக்ஷனை செய்கிறாரு. அவர்கள் ஆதரவு தெரிவித்தும். ரொம்ப சிம்பிள். their support, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. their support பாருங்க. despite their support, அவ்வளோதான். இங்கே ஐஎன்ஜி ஃபார்மை நீங்கள் கொண்டு வராதிங்க, ஜெரண்டு கொண்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா இங்கே வேற ஒருத்தங்க ஆக்ஷனை செய்கிறாங்க, அங்கே வேற ஒருத்தங்க ஆக்ஷன் செய்கிறாங்க. ஜெரண்ட் ஃபார்மை கொண்டு வந்துட்டிங்கன்னா யார் ஆக்ஷன் செஞ்சாங்கங்கிறது மீனிங் வராது, அது காட்டாது. ஜெரண்டை கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தயர்னிக்கிற வார்த்தையே வராது. அப்போ யார் ஆக்ஷனை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஏன்னா இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான பீப்புள் ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களையும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அதனால தான் இந்த ஃபார்ம். ஓகே. டெஸ்பைட் தயர் சப்போர்ட், அவன் நம்பிக்கை இழந்தான். ஓகே. ஹீ லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ். He lost confidence. Despite their support, he lost confidence. In spite of their support, he lost confidence. புரியுதுங்களா? அவனுடைய அப்பா வந்தாலும் தாத்தா வரமாட்டார். எப்படி? அப்பா வந்தாலும் தாத்தா வரமாட்டார். இந்த வந்தாலும் வந்தாலே தெரியும் நமக்கு ஃப்யூச்சரில் வந்துடும் அப்படின்னு. அவனுடைய அப்பா வந்தாலும். ஓகே. In spite of his father's
அரைவல். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் கம்மிங் சொன்னாலும் கரெக்டு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஐஎன்ஜி ஃபார்ம் போகாதீங்க, இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க, நவுனை மாற்றி விட்ருங்க. ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் அரைவல், தாத்தா வர மாட்டாரா, த கிராண்ட் ஃபாதர் won't turn up. டேர்ன் அப்னாலும் வருதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நல்லா கேஷுவலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேர்ன் அப் அப்படின்னா தோன்ற மாட்டார், வர மாட்டார், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அதை கொடுக்கும். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் அரைவல் த கிராண்ட் ஃபாதர் won't turn up. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் அரைவல், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் அரைவல் த கிராண்ட் ஃபாதர் won't turn up. த கிராண்ட் ஃபாதர் won't turn up ஏன்னா ஃபியூச்சர் இருக்கு. நாங்கள் போகாவிட்டாலும் கூட்டம் நடக்கும். நீ போகாவிட்டாலும் நாங்களே போகாட்டியும் கூட்டம் நடக்கும். பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். டெஸ்பைட் ஆர் ஆப்சன்ஸ், அவ்வளோதான். ஆப்சன்ஸ், ஆப்சன்ஸ்னால் நாம் போகலன்னு அர்த்தம், நாம் ஆப்சன்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம், புரியுதுங்களா? நாங்கள் போகாவிட்டாலும் டெஸ்பைட் ஆர் ஆப்சன்ஸ், நாங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட்டம் நடக்கும். ஓகே, த event will happen. The event will happen. They will conduct the event. எப்படி வேணாலும் சொல்லுங்கள். They will conduct the event. அவங்க கூட்டத்தை நடத்துவாங்கடா அப்படின்னு கூட சொல்லலாம். Despite our absence, the event will happen. ஓகே, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா வந்துடும், புரியுதுங்களா? ரைட், despite or else in spite of our absence, the event will happen. கடைசியாக ஒன்று, நாங்கள் அதிக உழைப்பை போட்டாலும் அவர்கள் எங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் எங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. பாருங்கள், இன்ஸ்பைட் போட்டுக்கலாம். இன்ஸ்பைட் ஆஃப் அவர் எஃபர்ட், அவ்வளோதான். அவர் ஹார்ட் ஒர்க், எது வேணாலும் சொல்லுங்கள். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் எஃபர்ட், இன்ஸ்பைட் ஆஃப் அவர் ஹார்ட் ஒர்க், அவர்கள் எங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஓகே, they won't recognize us. They won't recognize us. They won't என்ன சொல்லலாம், they won't appreciate us. They won't appreciate us. In spite of our effort, they won't recognize us. In spite of our effort, they won't appreciate us. They won't mind us. எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா நண்பர்களே? வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் அப்படிங்கிறது பெஸ்ட்டு அண்ட் எக்ஸாக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் தோ, ஆல்சோ அண்ட் ஈவன் தோ. அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதனுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சின்னது. when we compare this structure with those structure is a bit lengthy one. those structure எப்படி கொஞ்சம் லென்த்து, கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ரைட், நல்லா கவனித்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சாட்ஜிபியில் எடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சிம்பிளாக இருக்கும். ரைட், வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். அண்ட் ஈவன் யூ won't miss our வீடியோஸ், நீங்களும் எங்களோட வீடியோஸை தவற விட மாட்டீர்கள். ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.